நான் பார்த்த ஒரு பெரிய அதிசயம், பல தப்பு பண்ணக்கு அப்புறமும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினத. பல தப்பு பண்ணக்கு அப்புறமும் சில சொல்லுவாங்க நான் இவ்வளவு தப்பு பண்ணேன், ஆனா கர்த்தர் என்னோட பேசினாரு. நான் சொல்றேன், சத்துருவோட பேச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிளேஸை இழந்துருவீங்க. சீரியஸா எடுத்துக்கோங்க. சத்துருவோட ஏவாள் சத்துரு கூட பேச்சு என்ன பண்ணிக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. நடந்தது என்ன? ஆண்டவர் கொடுத்த பிளேஸை இழந்துட்டாங்க. பேச்சு வச்சுக்கிட்டதும் இல்ல, பேச்சுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சத்துரு பல விதத்துல அப்படிதான் வரான். மெசேஜ்ல அப்படிதான். மெசேஜ்னா இந்த மெசேஜ் இல்ல, வாட்ஸ்அப்ல சில மெசேஜ்ல அப்படிதான் பேச்சு வரான். அவனோட பேச்சு வச்சுக்கிட்ட நீ உன் பிளேஸை இழந்துருவ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேச்சு வச்சுக்காதீங்க, பிளேஸை இழந்துருவீங்க. இன்னைக்கு பல பேருக்கு சிலரோடு பேசலாம், ஐயோ ஒரு தடவை கூட அவங்க பேசக்கூடாதா ஒரு நாளைக்கு அப்படின்னு பலருக்கு. ஆனா அவங்க குத்தப்படாதது என்ன தெரியுமா? என் கூட பேச ஒருத்தர் காத்திருக்கிறார். நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் அறிந்து பல பாவங்களை செய்தோதான். ஆனா இருந்தோம், அதை அறிந்தோம், இன்னைக்கு நம்ம கூட பேச அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு நான் சொன்னது புரியல இல்ல? எல்லாத்தையும் அறிஞ்சவர் தான். நான் அறிஞ்சு செஞ்சேங்கிறது அவருக்கு தெரியும் தான். அதை அறிஞ்ச பின்ன என் கூட பேச வர்றாருன்னா அவர் என்னை எவ்வளவு உயிரா நேசிப்பாரு. அந்த அன்பு என்னை எப்படிப்பட்ட அன்பா இருக்கு அந்த அன்பு. கொஞ்சம் கூட நான் மனுஷனா இருந்தா என்ன சொல்லுவேன், உனக்கு சொரணை இல்லையாடா, இவ்வளவு பேசினக்கு அப்புறமும் போறியன்னு கேட்போம். அவர் சொல்லுவார், நான் இன்னும் நேசிக்கிறேன். நான் சொல்ற பக்கத்துல வச்சிருங்க, அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அவர் ஏன் இன்னும் உங்களை சுத்தப்படுத்தணும்? ஏன் வந்த உடனே கிளம்பட, வந்த வழியிலே போடா அப்பான்னு அப்பா சொன்னாரா? இளையகுமார வந்த உடனே அப்படியே போடா, வந்த வழியிலே போன்னு சொன்னாரா? நோ நோ நோ. வசனம் சொல், ஓடி போய் கட்டி பிடிச்சு, கட்டி பிடிச்சு அடுத்து சொல்லுது, அவனுடைய எல்லா அழுக்கையும் அவனை கிளீன் பண்றாரு. அப்பா நான் சொல்றேன், வேற எங்கேயும் உன்னை கிளீன் பண்ண முடியாது. அப்பா சமூகம் தான் உன்னை கிளீன் பண்ணும். வேற எல்லா இடமும் உன்னை அவ்வளவுதான் கிளீனா அழிச்சிரும். ஆனா அப்பா சமூகம் தான் உன்னை கிளீன் பண்ணும், அவ்வளவுதான். வேற எங்கேயும் உன்னை கிளீன் பண்ண முடியாது. The devil makes you dirty. சத்ரு உன்னை அசுத்தமாக்குவான், ஆனா கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார்.